திருவண்ணாமலை கிரிவலம் வருகின்ற எல்லா பக்தர்களும் முடிந்த அளவுக்கு கண்டிப்பாக கை கால்களிலே மருதாணியிட்டு நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தையாவது பஞ்சாட்சரத்தையாவது ஓதிக்கொண்டு மலை பூரா தரிசனம் செய்து இரட்டை பிள்ளையார் கோயிலிருந்து கிரிவலத்தை ஒரு குரு மூலமாக அறிவித்து நீங்கள் வரும்பொழுது நமது லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமமானது நமக்கு எல்லோருக்கும் சிவசக்தி ஐக்கிய சுரூப தரிசனத்துக்கு நேராக நமது சத்குரு ஸ்ரீ குருமங்கள கந்தர்வ லோகத்தினுடைய அதிபதியான அகஸ்திய வழியிலே வந்த 1001வது மகா பீடாதிபதியான வெங்கட்ராம சித்தருடைய அனுக்கிரகத்தால் இந்த இடுக்கு பிள்ளையாரை பற்றி மிகவும் அற்புதமாக பல கோடி இறை ரகசியங்களை சொல்லினார். அவற்றில் ஒன்று, பெண்களுக்கு திருமணம் நடக்கவில்லை, சரி நடந்துவிட்டது, பல காலம் ஆண்டு குழந்தை பாக்கியம் இல்லை, கவலையப்பட வேண்டாம், ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும். முதலில் பெண்களை பார்ப்போம். இவர்கள் கிரிவலம் வரும்பொழுது இடுக்கு பிள்ளையாருடைய, அதாவது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மலை நோக்கி திருமணமான பெண்கள், ஏன் கர்ப்பம் தரித்த பெண்கள் பக்தியுடன் நம்பிக்கையுடன் ஒரு முறை நுழையும் பொழுது பல கோடி கர்மாக்கள் ஒரு ஜென்மம் பல ஜென்மம் கழியும். அப்படி உங்களுக்கு கழியும் போது உங்களுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தையினுடைய பல கோடி ஜென்ம சாபங்கள் எல்லாம் மீறி இந்த மனுஷனான ஒரு சாதாரண ஒரு பிறப்பை இல்லாமல் மகானாக அவதாரம் எடுப்பார்கள். அவர்களுக்கு பிறக்கும் போதே நல்ல ஞானம், நல்ல எண்ணம், நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, இப்படி குழந்தைகள் உருவாவதை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன நிறை மாத கர்ப்பிணி, போயிடாத, மாட்டிக்காத. கண்டிப்பாக நம்பிக்கை இருந்தால் ஒரு பெண்மணி செய்தால் அந்த காலத்திலே நிறை மாத கர்ப்பிணி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அற்புதமான சத்புத்திர குழந்தை பிறந்து இன்னும் 5வது 6ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கான். இப்படி நிறைய பேர் இடுக்கு பிள்ளையாரை ஒரு தடவை உள்ளே நுழைந்து வந்தால் அங்கு இடைக்காட்டு சித்தர் பதித்திருக்கின்ற அற்புதமான எந்திர சக்தியினுடைய மகிமை நமது திருமேனியிலே அழகாகப்படும். அதனால்தான் ஆண்கள் மேல் சட்டை பனியன் அணியாமல் வேஷ்டியை பஞ்சகஜம் கட்டி, அதாவது மலையை நோக்கி உள்ளே நுழைய வேண்டும். நிறைய பேர் மலையிலிருந்து பின்னாடி வராங்க, அது தவறு. இது மாதிரி ஒரு தடவை 2 தடவை 10 தடவை போனாலும் மீண்டும் பிறப்பு இல்லாமல் அந்தந்த மாதத்திற்கு அந்தந்த நாளைக்கு எத்தனையோ நம்ம வாழ்க்கையில் இடர்பாடுகள் இருக்கு பாருங்கள். அந்த இடர்பாடுகளை உடனடியாக கழிக்கின்ற இடமே இடுக்கு பிள்ளையார். இங்கே பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம், அவுள், உங்களுக்கு பிள்ளையார் எத்தனையோ இருக்குது, பிள்ளையாருக்கு பிடிச்ச நாகப்பழம் அவருக்கு கொடுப்பது, அவரை பிரார்த்தனை பண்ணி வருவருக்கு கொடுப்பது, இந்த வெயில் காலத்திற்கு தாகத்திற்கு சுத்தமான பாதுகாப்பான கரும்பு சாறு, நீர்மோர், பானகம் மற்றும் இவைகளை தகுந்த எச்சரிக்கையுடன் கொடுப்பதும் அளவற்ற நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னால் அதில் பதிந்துள்ள சக்கரமானது அதீதமான சக்திகளை கொண்டது. அதற்காக தான் அந்த காலத்திலே மகான்கள் இங்கே வரும் அடியார்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும், இறை பக்தியிலே செல்ல வேண்டும். முதல்ல பக்தி வரும்பொழுது செல்வம், செல்வகடாட்சம், ஆனந்தம் எல்லாம் சேர்ந்து வந்துடும். இதெல்லாம் வந்த செல்வம் வந்துட்டாக்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். டோன்ட் கேர், எல்லாம் நான் செய்தேன். அதுக்குத்தான் வாமண்ண கர்த்தவிய கணபதி சொல்லியிருக்கோம். இடுக்கு பிள்ளையாருடைய பற்றி ஒரு முறை உள்ளே நுழைஞ்சால் ஒரு தடவை பிறப்பை எடுப்பார்னு வாத்தியார் சொல்வார். அது மாதிரி ஒரு கர்ப்பம் தாங்கிய பெண்ணானவள் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எத்தனை கோடி ஜென்மம் இருக்கின்றதோ அந்த 10 மாதத்துக்கு மறுபடியும் எத்தனையோ ஜென்மம் பிறப்பு எடுக்கலாம். அந்த குழந்தையுடைய கடைசி பிறப்பாக இருக்கும். பெரிய மகானாகவோ, யோகியாகவோ, ஞானியாகவோ, விஞ்ஞானியாகவோ இப்படி அவதாரம் பண்ணுவாங்களே, ஆணாகவும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு தங்க குழந்தை, முத்து குழந்தை, செல்வ குழந்தை, தெய்வீக குழந்தை, ஆனந்த குழந்தை, அற்புத குழந்தை பிறக்கும். அப்படிப்பட்ட குழந்தை இல்லாதவர்கள் அங்கே போய் வழிபட்டு பிள்ளையாருக்கு தேவையான மோதகம் படித்து கைத்தல நிறைகண்ணி அப்பமுடன் என்கின்ற பாட்டை பாடி விநாயகர்கள் ஓதி நீங்கள் சென்று வாருங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு வரும்போதே நல்ல செய்தி. உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தடவை கர்ப்பம் நழுவி இருக்கும், உண்டாகாமல் இருக்கும். அது பல கோடி காரணங்களால் இருக்கும். இயற்கையினாலும் செயற்கையினாலும் பல திருஷ்டிகளினாலும் பொறாமை குணங்களாலும் பெண்கள் படும் அவஸ்தை சொல்ல மாளாதது. அப்படி செய்யும் பொழுது சிறு குழந்தைகள் அங்கே இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு அதுகளுக்கு பிடித்த விளையாட்டு பொருட்கள், மில்க்னால் பால்னால் செய்யப்பட்ட பொருள்கள், குழந்தைகள் சாப்பிடும் பால் போல மனசு என்று சொல்லுவேன், அதற்கு வாங்கி கொடுக்கிறாள்.
அந்த குழந்தையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. இடைக்காட்டு சித்தர் இங்கே இருப்பார். அதனால் திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் தரிசனம் அதை எப்படி செல்ல வேண்டும் என்பதை அழகாக நிதானமாக அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு போகணுன்னு அவசரமே படாதீங்க. நீங்கள் ஒரு பிரம்மாண்ட சரீரத்தை கொண்ட உருவமாக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக அதற்குள் நுழைந்து வெளியில் அதான் மகானுடைய அங்கே படைப்பு. இந்த இடுக்கில் நுழைந்தால் அந்த கருப்பையில் நுழையாத ஒரு நிலைமை ஏற்படுத்துகின்ற மீண்டும் பிறப்பை கொடுக்காத இடுக்கு பிள்ளையாரை ஏன் தரிசிக்கக்கூடாது? வருஷம் ஆரம்பித்து விட்டது, விரோதி வருஷம் ஆரம்பித்து விட்டது, எத்தனையோ எதிர்வினை சக்திகள் தாண்டவம் ஆடும். ஆனால் நமது அடியார்கள் பல பேரை கரையேற்றுகின்றால் என்றால் அவர்களுக்கும் இது தெரியும். சொல்லிக் கொடுப்பார்கள், கேட்டு செய்யுங்கள். வெற்றி நடை போடுங்கள், வீர நடை போடுங்கள், எல்லாவற்றிலும் வெற்றி. மாணவர்கள் உலகத்திலே பெரும் பேரு, புகழ், பணம், காசு, அந்தஸ்துடன் நல்ல குணம், நல்ல சிந்தனை, நல் செயல், நியாயம், தானம், தர்மத்துடன் சிறுவர்கள் இந்த எதிர்கால சந்ததியினர் நல்ல க்ளீன் டிசிப்ளினோடு வாழ்வார்கள். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து